ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு இந்த வீடியோவில் அலுமினியம் விண்டோஸ் பெஸ்ட்டா இல்லை வந்து யூபிவிசி பெஸ்ட்டா அப்படின்றத வந்து பார்த்துக்கலாம். அதே மாதிரி எந்த இடத்துக்கு அலுமினியம் போட்டால் ஓகே, எந்த இடத்துக்கு யூபிவிசி தான் போடணும் அப்படிங்கிறதையும் வந்து இதில் சொல்லிடுறேன். அதே மாதிரி இதுக்கு வந்து எவ்வளோ செலவாகுது, ஒரு ஸ்கொயர் ஃபீட் எவ்வளோ வாங்குறாங்க, இதில் என்னென்ன டிஃப்ரெண்ட் டைப்ஸ் இருக்குது அப்படிங்கிறது எல்லாத்தையுமே வந்து நான் இந்த வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். ஸோ தட் உங்களுக்கு வந்து ஒரு ஐடியா கிடைக்கும். ஏன்னா யூபிவிசி வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து கிட்டத்தட்ட 15 வருஷமாக இருக்குது, இன்னும் ஒன்றும் ஆகலை. இதுக்கு பெருசாக மெயின்டெனன்ஸும் தேவைப்படல, ரொம்ப ப்ராப்பரான வேலை இருக்குது, ஏர் லாக் ஆகுது, நல்லா டைட்டாக இருக்குது, லைக் எந்த காற்றோ டஸ்ட்டோ உள்ளே வர மாதிரி இல்லை. பட் அலுமினியம் எடுத்தீங்க அப்படின்னா இதுலேயே நிறைய டைப் இருக்குது. மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா பாம்பே, இன்னொன்று வந்து டோமல் அப்படின்னு சொல்லிட்டு 2 பிராண்ட் வச்சுருக்காங்க. ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா எத்தனை ட்ராக் போடுறீங்க அப்படிங்கிறத பொறுத்து ப்ரைஸ் வந்து வேரி ஆகுது. அதே மாதிரி இதில் வந்து அலுமினியம் விண்டோஸ் எடுத்தீங்கன்னா இது நல்ல ஸ்ட்ராங்கான மெட்டீரியல் தான், இல்லைன்னு சொல்லலை. பட் வந்து ஏர் லாக்லாம் பண்ணாது. அதே மாதிரி ஒரு கன்சீல்டான லுக்கெல்லாம் வந்து கொடுக்காது. உங்களுக்கு வந்து காற்று வந்து ஈஸியாக வெளியே வந்து போகிறதுக்கெலாம் இருக்குது. அதே மாதிரி டஸ்ட்டும் வந்து உள்ளே வந்து போகுது. ஸோ இந்த அளவுக்கு தான் இருக்கே தவிர ப்ராப்பராக யூபிவிசி ஃபினிஷ் வந்து உங்களுக்கு அலுமினியமில் கிடைக்கல. பட் இருந்தாலும் இது வந்து ஸ்ட்ராங் தான். நீங்கள் வந்து ஒரு பால்கனியை கவர் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த இடத்துல வந்து ரொம்ப எக்ஸ்பென்சிவ் சைட்டில் யூபிவிசி தான் போடணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. அலுமினியம் வந்து நீங்கள் சூஸ் பண்ணலாம். இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா பாம்பே பிராண்ட் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா பாம்பே அலுமினியம் வந்து 270 rupees வந்து per square feet சார்ஜ் பண்ணுறாங்க 2 ட்ராக்குக்கு. இதே டோமல் போனீங்க அப்படின்னா 370 rupees வாங்குறாங்க. இது வந்து பெட்டர் குவாலிட்டியாக இருக்குது. ஏன்னா நாங்கள் விசிபிளாக நாங்கள் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா பாம்பே பிராண்ட் வந்து அந்தளவுக்கு நீட் ஃபினிஷ் இல்லாத மாதிரி இருந்தது. பட் இந்த டோமல் வந்து நல்ல நீட் ஃபினிஷாகவும் இருந்தது, இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்க மாதிரி ஃபீல் ஆனதுனால தான் நாங்கள் வந்து இதை போட்டிருக்கோம். ஓவராலாக எங்களோட பால்கனியை வந்து நாங்கள் வந்து யூட்டிலிட்டி ஏரியாவாக கன்வெர்ட் பண்ணுறதுக்கு இந்த டோமலோட தான் வந்து போட்டிருக்கோம். ஸோ 2 ட்ராக் தான் போட்டிருக்கோம். கேஸோட அவுட்லெட் அந்த மீட்டர் வந்து அங்கே தான் வச்சுருக்கோம். ஸோ இதெல்லாம் வந்து ஆக்சஸ் பண்ணணும் அப்படின்னா பெரிய விண்டோ வேணும் அப்படின்றதுனால 2 ட்ராக்கு பெருசாக போட்டு இந்த மாதிரி வச்சுருக்கோம். ஸோ ஐ ஹோப் யூ லைக் திஸ் வீடியோ. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். See you in the next video.